அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் 30/4/2026 வியாழக்கிழமையன்று வரக்கூடிய நரசிம்ம ஜெயந்தி. தசா அவதாரங்களில் 4வது அவதாரம் தான் இந்த நரசிம்ம அவதாரம். மற்ற அவதாரங்களை காட்டிலும் கொஞ்சம் பயம் ஏற்படுத்தக்கூடிய உக்கிரமான ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய பக்தனை எந்த சூழலிலும் நாம் கைவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த உலகிற்கு உணர்த்துவதற்காக எடுத்த அவதாரம் தான் இந்த நரசிம்ம அவதாரம். இந்த நரசிம்ம அவதாரம் எடுத்த அந்த தினத்தை தான் நம்ம நரசிம்ம ஜெயந்தி அப்படின்னு வருடம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். இது சித்திரை மாதத்தில் அல்லது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தசி திதியில் வருங்க. பொதுவாகவே நம்ம நரசிம்மர் வழிபாடு சுவாதி நட்சத்திர தினத்திலையும் சதுர்த்தசி திதி தினத்திலையும் செய்வது அப்படிங்கிறது வழக்கம். இந்த நரசிம்மர் வழிபாடு மாலை நேரத்தில், அதாவது அந்த பிரதோஷ காலம் 4:30 அந்த நேரத்தில் தான் செய்வாங்க. தீராத கடன் சுமையால் கஷ்டப்படுறோம், அல்லது ஒரு பயம் பதட்டம், எப்பொழுதும் எதிர்மறையான எண்ணங்கள் எனக்கு தோன்றுகிறது, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் நான் வாழறேன் அப்படின்னு இருக்கிறவங்க, அதை மாதிரி குழந்தைகள் நம்முடைய சொல் பேச்சை கேட்பதே கிடையாது, தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகிறார்கள். நிறைய கமெண்ட்ஸு எனக்கு இதை தொடர்பாக தான் வருது. என் பிள்ளை என் பேச்சை கேட்கறது இல்லை, நான் சொல்கிறத ஒரு துளி கூட மதிக்கிறதே கிடையாது, படிக்கிறதே கிடையாது, படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறான், சின்ன பையன்தான், 1வது தான் படிக்கிறான், இருந்தாலும் என் பேச்சை மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு நிறைய பெண்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கவும் நல்ல முறையில் வளர்வதற்கும் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் நான் ஒன்று சொல்லியிருந்தேன். அது ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு நம்ம சேனலில் நான் பகிர்ந்திருந்தேன். ஆனாலும் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நரசிம்மர் ஸ்லோகம் அது. அந்த ஸ்லோகத்தை தான் நாளைய தினம் நீங்கள் உச்சரிக்க போறீங்க. குறைந்தபட்சம் 9 முறை, அதிகபட்சம் 108 முறை. ஆனால் 108 முறை உச்சரிப்பது நல்ல பலன் உங்களுக்கு தரும். நாளைய தினம் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூஜை காலம் அப்படிங்கிறது 4:27 மணி முதல் 7 மணி வரை. ஸோ இந்த நேரத்தில் ஒரு 5 நிமிடம் நீங்கள் ஒதுக்கி இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் அவசியம் செய்யுங்க. தன்னுடைய பக்தன் பக்த பிரகலாதன் பல கொடுமைகளை அவனுடைய சொந்த தந்தை ஹிரண்ய கசிபு செய்தார். நிறைய வரங்கள் வாங்கியிருந்தார். தன்னை என்ன சொல்கிறதுனா, மனிதனாக இருப்பவனோ அல்லது மிருகமாக இருப்பவனாலோ தனக்கு சாவு வரக்கூடாது, அதை மாதிரி வீட்டுக்கு உள்ளேயும் சாவு வரக்கூடாது, வெளியேயும் எனக்கு மரணம் வரக்கூடாது, பகல்லையும் மரணம் வரக்கூடாது, இரவிலையும் எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு நிறைய வரங்கள் வாங்கியிருந்தான். ஸோ அந்த வரங்களை எல்லாம், அவன் கேட்டதை எல்லாம் பூர்த்தி செய்கிற மாதிரி அவர் தூணிலிருந்து வெளிப்பட்டு நரசிம்ம உருவம் எடுத்து, நர அப்படின்னா மனிதன், சிம்மம் என்றால் சிங்கம். ஸோ இந்த 2 உருவத்தையும் கலந்து தன்னுடைய மடிமேல் ஹிரண்ய கசிபுவை கிடத்தி அந்த மாலை நேரத்தில், பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த வீட்டோட தலைவாசல் அவனுடைய வயிற்றை கிழித்து அந்த குடலையெல்லாம் எடுத்து மாலையாக போட்டுக்கிட்டார். பயங்கர உக்கிரமாக இருந்தார். ஏன்னா அவருக்கு அவ்வளோ கோபம், தன்னுடைய சிறு பக்தனை எவ்வளவு கொடுமைப்படுத்துறது அப்படின்னு அவரால் அதை தாங்க முடியல. ஸோ ஹிரண்ய கசிபு தெய்வம் எங்கே இருக்குது, எல்லா இடத்துலையுமே நான் கும்பிடக்கூடிய நாராயணர் இருக்கிறார், ஓம் நமோ நாராயணா, அதை உச்சரிப்பதை நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு பக்த பிரகலாதன் சொல்ல, எங்கே இந்த தூணில் உன்னுடைய இறைவன் இருக்கிறாரா, வர சொல்லு அப்படின்னு அவர் கேட்கவும் தான் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடந்தது. அதன் பிறகு அவருடைய கோபத்தை தணிப்பதற்காக லக்ஷ்மி தாயாரை அனுப்புகிறாங்க. அவங்க மடியில், நரசிம்மரோட மடியில் அமர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் லக்ஷ்மி நரசிம்மராக சாந்த ஸ்வரூபமாக அவர் காட்சி தருகிறார். நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பிரச்சனையானாலும், ஆனால் நாம் நியாயமாக இருக்க வேண்டும். நம்ம மேலே 108 தப்பை வச்சுக்கிட்டு நம்ம நரசிம்மர்கிட்ட போய் நிற்கக்கூடாது. உண்மையாலுமே நியாயம் தர்மம் உங்கள் பக்கம் இருக்கும் பட்சத்தில் ஒரு நிமிடம் கூட அவர் உங்களை காக்க வைக்க மாட்டார்.
நாளைய தினம் மாலை நேரத்தில் சுத்தபத்தமாக இருப்பவர்கள் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஒன்றும் பெரிய வழிபாடு கிடையாதுங்க. 2 நெய் தீபங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு முன்பு வையுங்க. பானகம் அப்படிங்கிறது நரசிம்மருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. அதனால் நீங்கள் பானகம் வைக்கலாம். அதோடு சேர்ந்து டைமண்ட் கற்கண்டுகளையும் நெய்வேத்தியமாக வைக்கலாம். துளசி 108 இலைகள் இங்கே உங்களுக்கு கிடைச்சிதுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா துளசி மாலையாகவே நீங்கள் பெருமாள் படத்திற்கு போடலாம். நாளைக்கு அசைவம் எதுவும் சாப்பிடாதீங்க. காலையிலே தலை குளிச்சுட்டு நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. நரசிம்மர் படம் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. உங்களுடைய கோரிக்கைகளை நரசிம்மருக்கு நீங்கள் வைக்கலாம். 1 தான் சொல்லணும், இல்லை 2 கோரிக்கை தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. என்னென்னலாம் பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்குதோ அதை எல்லாமே நீங்கள் நரசிம்மருக்கு ஒரு வேண்டுதலாக நிச்சயமாக வைக்கலாம். இதோடு நாம் சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம், நரசிம்மருக்கே உரிய ஒரு ஸ்லோகம் இருக்குது. மனசில் எந்தவித பயம் ஏற்பட்டாலும் அல்லது எதிரிகள் தொல்லை நிறைய இருக்குது, குடும்பத்திலையும் சரி அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களில் எதிரி தொல்லை, போட்டி, பொறாமை இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு ஸ்லோகத்தை நாளைக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ தினம்தோறுமே நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய சாதாரண விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி அம்மன் விளக்கோ ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை 9 முறை நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் அது நிச்சயமாக தீரும். இப்போ வாங்க அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நாளைய தினம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த ஸ்லோகம் இதுதாங்க. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாமி அகம். இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய மஞ்சள் நிற ஆடைகளை, அது பாரம்பரியமான ஆடைகளாக இருந்தாலும் சரி, புடவையோ அல்லது சுடிதாரோ எது வேணாலும் நீங்கள் அணிந்து கொள்ளலாம். அதை மாதிரி ஆண்களும் மஞ்சள் நிற சட்டை இதை அணிந்து கொண்டு நீங்கள் இதை உச்சரிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாளை தினம் நாம் வைக்கக்கூடிய அத்துணை வேண்டுதல்களையும் நியாயமான வேண்டுதலை நரசிம்ம பெருமாள் நிறைவேற்றியே தருவார். இந்த ஒரு ஸ்லோகத்தை நாளைக்கு மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் தினம்தோறுமே உச்சரிக்கலாம். விளக்கேற்றிட்டு தினம்தோறுமே இதை நீங்கள் உச்சரிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நேரம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.